ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் தந்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? இந்த நாள் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. நீதிமொழியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் தந்திருக்கிறார், என் நாளே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆண்டவர் சொல்கிறார், என் நாளே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையானவர்கள், ஒருவேளை சரீரத்திலே பலவீனப்பட்டு வியாதியோடு கூட இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், என்னாலே உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருக போகிறது. சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கின்றீர்களோ, மனதிலே பாரத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தரை கனம் பண்ணுங்கள். முதலாவது கர்த்தரை, 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை, 4 கற்பனைகளையும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். இரண்டாவது, நமக்கென்று கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம் சொல்கிறது, தாயும் தகப்பனையும் மதிக்கிறவன் கவனிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆயுசு நாட்கள் பெருகுமா. எனக்கு அருமையான வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகியிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான ஒரு ஊழியரை தெரியும். அவன் மிகவும் கஷ்டப்பட்டா, மிகவும் நொறுக்கப்பட்டா, மிகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து வந்தா. அவன் தாய் தகப்பனை கைவிடவே இல்லை. தாய் தகப்பன் அவர் கைவிடவே இல்லை. அவ்வளோ கஷ்டத்திலையும் அவர் உடன் இருந்தார். ஆனால் அந்த ஊழியருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. மரண கண்ணி போல ஒரு வியாதி வந்தது. மருத்துவரிடத்தில், ஒவ்வொரு மருத்துவரிடத்தில் போகும்போதெல்லாம் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். ஆனால் முடிவிலோ கர்த்தர் உடனிருந்து இவளை ஆசீர்வதித்து இந்த நோய்களை அகற்றி பிராணனை அழிவுக்கு தப்புவித்து அவர் உயர்த்தினார். ஆம், என் கண்ணால் கண்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் என்ன? இன்றைக்கும் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தீர்க்க ஆயுசோடு கூட இருக்கிறதை நான் காண முடிகிறது. ஒரு வாலிப தம்பியைப் போல அவர் ஆண்டவருக்காய் ஓடுவதை காண முடியுது. காரணம் என்ன? அவரே ஆயுசு நாட்களை, உயிரை கொடுக்கவும் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்க அவருக்கே அதிகாரம் இருக்கிறது. காரணம், அவரே உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், எனக்காக உயிரை கொடுத்த தெய்வம் உங்களுக்காக காரியத்தை செய்ய மாட்டாரோ? அவரே இன்றைக்கு செய்ய போகிறார். அருள்நாதர் இயேசு இன்றைக்கு செய்ய போகிறார், இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தீர்க்க ஆயுசோடு பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதாய் ஆண்டவர் நடத்துவார். அருள்நாதர் இயேசு நடத்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பாதத்தில் நித்தமும் ஜெபியுங்கள். பெற்றோரை மதியுங்கள், ஊழியர்களை மதியுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பா, தீர்க்க ஆயுசை கொடுப்பா. நாட்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதாய் அருள்நாதர் இயேசு நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். மரண கண்ணிகள் திரிக்கும். அவர் சிலுவையிலே வியாதிகளை சுமந்து கொண்டபடினாலே உங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து, அவர் காயப்பட்ட கரத்தை கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ண போகிறார். இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சூழ்நிலைக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் சரீரத்தில் காணப்படுகிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை நீ தொட்டு சுகமாக்குவீராக. தகப்பனே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக, உங்கள் அற்புதத்தின் கரம் தொடுவதாக, உம்முடைய வல்லமையின் கரம் தொடுவதாக, மரண கட்டுகள் தெரிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் மெய்யாகவே எங்கள் பாடுகளை, மெய்யாகவே எங்கள் துக்கங்களை, மெய்யாகவே எங்கள் வியாதிகளை, மெய்யாகவே எங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்தேனே. உடைய தழும்புகளால் சுகம் கிடைத்ததற்காய் நன்றி. தீர்க்க ஆயுசை கொடுத்ததற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.